நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூர்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பண்டிகை காலங்களுக்குரிய அவருடைய சந்தோஷத்தினாலே, அந்த ரட்சிப்பினாலே, அந்த ரட்சிப்பின் மகிமையினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த பண்டிகை நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் நீ இரட்சகராய் பிறந்த நாட்களை நினைத்து நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் உங்கள் வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பண்டிகைகளை ஆசரிக்கவும் எங்களுக்கு தருகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும். உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் உள்ளங்களிலே துணிக்கட்டும். அந்த வார்த்தைகளுக்கு நேராக எங்கள் இருதயங்கள் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தவுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு முன்பு இருக்க அந்த 11ஆம் வசனத்தை தான் கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக எதற்காக இரட்சகர் வந்தார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம் இல்லையா? இன்னைக்கு அந்த வார்த்தையை தேவ தூதன் மேய்ப்பொருளுக்கு சொல்லி முடித்த உடனே அந்த நேரமே பரலோகத்தில் இருந்து ஒரு சேனையாக திரள் கூட்ட தூதர்கள் தோன்றுறாங்க. அதே மேய்ப்பர்களுக்கு தான் அவங்க காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. தோன்றி அவங்க இப்படியாய் கர்த்தரை துதிக்கிறாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். 3 காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், 2வது பூமியிலே சமாதானமும், 3வதாய் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அப்போ ஆண்டவராகிய இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் பிறந்த பின்பு என்ன இந்த பூமியில் நடக்குதுன்னு சொல்கிறத இருக்கிறத சொல்லி அவங்க அந்த தூதர்கள் ஆண்டவரை துதிக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். இரட்சகராய் இயேசுவினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகணும். ஹல்லேலூயா. அவருக்கு புகழ் உண்டாகணும், அவருக்கு துதி உண்டாகணும். அதற்காகத்தான் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் பாவம் செய்யும் போது அந்த இடத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகலை. தேவன் துக்கப்பட்டார், தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் மனிதர்களுடைய பாவங்களை நீக்கி அவங்கள ரட்சிக்கும் போது பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவி நிமித்தமும் சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்து அதே மனிதன் மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நம்ம மூலம் மகிமை உண்டாகணும். அதுதான் ஆண்டோடைய சித்தம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலம் இயேசுவுக்கு மகிமை உண்டாகணும். உங்கள் குடும்பத்தின் மூலம், உங்களுடைய தொழில் மூலம், நீங்கள் பார்க்குற வேலையின் மூலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலம், அது மாத்திரம் இல்லை உங்களுடைய ஊழியத்தின் மூலம், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய விருப்பம். நம்முடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கணும். நாம் விரும்பினா கர்த்தர் அதை செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம், சங்கீதம் 115ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும். சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு மகிமை வேண்டாம், எங்களுக்கு அல்ல, நீங்கள் எவ்வளோ கிருபை எங்களுக்கு காட்டுறீங்க, உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதனால் உங்கள் நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். இதுதான் உங்களுடைய விருப்பமாய் என்னுடைய விருப்பமாய் இருக்கணும். நாம் அப்படி உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில விரும்பினால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனுக்கு நம்ம வாழ்க்கை மூலமா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலமா மகிமை கட்டாயம் உண்டாகும், கட்டாயம் உண்டாகும். அதை தேவன் அதிகமாய் பிரியப்படுவார். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்த பிறகு நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார் ஆண்டவர். அந்த 3 வருஷ காலமும் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகள் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டார். ஜனங்கள் வாயினால சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இப்படி ஒரு வல்லமையான கிரியைகளா, இப்படி ஒரு அதிகாரமா, இப்படி ஒரு அற்புதமா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு இயேசுவுக்காக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதே காரியம்தான் நமக்குள்ளேயும் காணப்படணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அப்ப நம்ம இந்த நாட்களிலே அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கல்ல, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கு எங்க வாழ்க்கை மூலமாய் மகிமை வரட்டும். எங்க குடும்பத்தின் மூலமா, எங்க தொழில், நாங்கள் பார்க்குற வேலை, நாங்கள் செய்கிற ஊழியம், எல்லாவற்றின் மூலமாய் உங்களுக்கு மகிமை வர பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த அதிகாரத்தில் அடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க 115ஆம் சங்கீதத்தை. அதில் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அடுத்து 13ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். 12ஆம் வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எனக்கு ஆண்டவர் எங்களுக்கு அல்ல, உங்கள் நாமத்துக்கு மகிமை வர பண்ணுன்னு சொல்லும் போது கர்த்தர் கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும், கர்த்தரை நம்புறவங்களா இருக்கணும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறாய் ஒவ்வொரு நாளும் வாழும்போது, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரையே நம்ம நம்பும்போது நம்மளோட வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரையே நம்ம நம்பணும், ஆண்டவருக்கு நம்ம பயப்படணும். அதே மாத்திரம் இல்லை, ஆண்டவர் உங்கள் நாமத்துக்கு என் வாழ்க்கையில் மகிமை வரப்பண்ணுன்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்மை நினைத்து கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அப்படி கர்த்தருக்கு பயப்படுறவங்க, கர்த்தரை நம்புறவங்க, உங்கள் நாமத்துக்கு மகிமை வர பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க, ஒவ்வொருத்தர் விரும்புகிறவங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை அவர் நினைத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவங்க சின்னவங்களாக இருக்கலாம், அவங்க பெரியவங்களாக இருக்கலாம், அவங்க ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டுகிட்ட சொல்லணும். ஆண்டவர், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என் வாழ்க்கையில் மகிமை உண்டாகணும், என் குடும்பத்தில் ஆண்டவர் என்னுடைய எல்லா காரியங்களும் மகிமை உண்டாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் 28ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாலே அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சிகள். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதற்கு ஒரே ஒரு தடை என்ன தெரியுமா? நான், நமக்குள் எழும்புகிற நான். நமக்கு நிறைய நேரம் நம்மளை உயர்த்தணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுவோம், நம்மளை யாரும் புகழணும், நம்மளை யாரும் நமக்கு மரியாதை செலுத்தணும், நம்மளை கனப்படுத்தணும், நம்ம செய்கிறத அவங்க பாராட்டணும், இதுதான் நமக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த நான் தேவன் நம்மிலே மகிமைப்படுவதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அப்போ யோவான் என்ன சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னால் வந்தவர், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார். அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக நான் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி மறுபடியும் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை அவர் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தார். அது மாத்திரம் அவர் 30 சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்குள்ள அந்த மணவாளனாகிய இயேசு பெருகணும், நான் சிறுகணும். இதுதான் அவருடைய வாஞ்சை. உன்னதத்திலிருந்து வந்திருக்கிற அவர் எல்லாரிலும் மேலானவர்.
ஒருவேளை உங்களுக்காகவும் எனக்காகவும் இரட்சகராய் வந்த இயேசு எல்லாரிலும் மேலானவர். அவர் மகா பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவருக்கு ஒப்பானவர் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் என் வாழ்க்கையில் மகிமைப்படணும், அதுதான் விருப்பப்படணும். நான் மகிமைப்படணும், எனக்கு மகிமை உண்டாகணும், எனக்கு புகழ் உண்டாகணும். நம்ம அந்த விருப்பம் வரவே கூடாது. அந்த நான் சிலுவையில் அறையப்பற்றணும். இந்த யோவான் ஸ்நானகனை போல அப்போ நம்ம ஜெபிக்கணும், நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். யோவானுக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு, எனக்குள்ள அவர் பெருகணும், நான் சிறுகணும், கிறிஸ்து எனக்குள்ள பெருகணும்னு சொல்றார். அப்போ நீங்களும் அப்படி கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ளாக கிறிஸ்து பெருகட்டும், நான் சிறுகட்டும். சிறுகணும்னா என்ன? எனக்குள்ள இருக்கிற நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகி கருகி அதை அழிஞ்சே போயிடணும். எனக்குள்ள இயேசு பெருகணும். அப்படி நீங்கள் உண்மையிலே விரும்பணும். சங்கீதக்காரன் எப்படி ஜெபம் பண்ணாரு? எனக்கு வேண்டாம், எங்களுக்கல்ல கர்த்தாவே, உங்கள் நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, நான் கிறிஸ்து அல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுக்கு ஒப்பாக தன்னை உயர்த்துகிற எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ஊழியர்கள் உண்டு, போலித்தனமான ஊழியர்கள் உண்டு, நிறைய பேர் கள்ள கிறிஸ்துக்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு. அவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக தன்னை உயர்த்துறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக தன்னை உயர்த்தி பேசுவான் என்றால் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனே அல்ல, அவன் கர்த்தருடைய பிள்ளையே அல்ல. ஆனால் யோவான் ஸ்நானகன் பாருங்க, அவர் தான் முதல்ல ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த தீர்க்கதரிசி. ஆனால் அவர் ஜனங்கள் தன்னை கிறிஸ்து என்று நினைச்சிடக்கூடாது, மேசியான் தன்னை நினைச்சிடக்கூடாது என்று சொல்லி, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் என்று சொல்லி மறுபடியும் அறிக்கை இடுகிறார். அதே நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறார், நான் என் ஆண்டவர் எனக்குள்ள பெருகணும், நான் சிறுகணும். நீங்கள் இப்படி கேட்பீங்களா? இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? இயேசு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்தில், உங்கள் எதிர்காலத்தில், உங்கள் வேலையில், எல்லாவற்றிலும் அவருக்கு மகிமை உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அடுத்து ரெண்டாவது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ரெண்டாவது பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானம். பூமியிலே சமாதானத்தை கொடுக்க இயேசு வந்தார். சமாதான பிரபு என்று அவர் அழைக்கப்பட்டார். யோவான் 14 அதிகாரத்தில் பாருங்க, 27 வசனத்தில் இயேசு சொல்றாரு. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உலகத்திலே சமாதானமே இல்லாமல் தத்தளிக்கிற ஒவ்வொருவருக்கும் மெய்யான சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், இந்த சமாதானத்தை நீங்கள் கட்டாயம் அனுபவித்திருப்பீர்கள். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் ஆண்டவரை, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுக்கும் போது நமக்கு சமாதானத்தையும் சேர்த்து நம்ம உள்ளத்தில் தர்றார். பாவத்தினால இழந்து போன எல்லா சமாதானத்தையும் ஆண்டவர் தருகிறார், ஒரு சந்தோஷத்தை தருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அதை உங்களுக்கு நான் வச்சுட்டு போகிறேன், அதை நான் எடுக்கவே மாட்டேன். அதை உலகம் நான் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற மாதிரி இருக்காது. உலகம் கொடுக்குற சமாதானம் நிரந்தரமானதே கிடையாது. ஒரு 3 மணி நேரம் சினிமா பார்க்குறதோ, டிவியில் ஏதோ ஒரு சீரியல் பார்க்குறதோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்ச நேரம் ஒரு சமாதானமாக இருக்கும். யூடியூப்பில் ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க, இரவெல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் டிவிலையோ ஃபோனில் அல்லாவிட்டால் ஃபோன்லேயோ எதையோ ஒன்று நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் கொஞ்ச நேரம் தான் சமாதானம். இந்த உலகத்தில் ஜனங்கள் போய் சமாதானம் வேணும்னு குடிக்கிறாங்க, பாவத்தில் போய் ஈடுபடுறாங்க. ஆனால் அந்த சமாதானம் கொஞ்ச நேரம்தான். உலகத்தால் நமக்கு நிரந்தர சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது, இயேசு மாத்திரம்தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சமாதானத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் அவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டால் ஒரு நாள் நம்ம பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, இந்த சமாதானம் எப்பொழுது நமக்குள்ள வைக்கப்படணும். சமாதானத்தின் தேவன் எப்பொழுது நம்ம கூட இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் அசைக்கப்படாமலும் நம்ம தேவ சமாதானத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படிப்பட்ட சமாதானத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்க்கை எப்பொழுது இருக்கணும். நான் இயேசுவிடத்துலேருந்து நான் சமாதானத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அந்த சமாதானம் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் உங்களை விட்டு எடுபடாமல், எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை விட்டு அது போகாமல் உங்கள் கூடையே அந்த சமாதானம் இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும்.
கிறிஸ்துவை விட்டு நம்ம வெளியே போயிடவே கூடாது. நம்ம அவரை விட்டு வெளியே போகிறது வர்றதுமா இருக்கக்கூடாது. ஏதோ கொஞ்ச நாள் நான் ஆண்டவரோட தொடர்பு வச்சுருக்கேன், அவரோட சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், அவரோட பேசுவேன், அப்புறம் மறுபடியும் அவரை விட்டு கொஞ்ச நாள் போயிடுவேன் அப்படின்னா அந்த சமாதானம் நமக்கு இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கணும். அப்போ இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கணும், அவருடைய வார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கணும், நாம் அவருக்குள்ளே இருக்கணும். இந்த ஐக்கியம் இயேசுவோடு நமக்கு தொடர்ந்து இருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சமாதானன்ற கனி நமக்குள்ளே விளைந்து இருக்கும். இயேசு சொல்லுகிறார், பூமியில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் சமாதானத்தோடு வாழணுமா, நீங்கள் அவர் கொடுக்குற சந்தோஷத்தோடு வாழணுமா, அந்த சமாதானம் உங்களை விட்டு எடுபடாமல் இருக்கணுமா, அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் பாடுறோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் என்னென்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. பண்டிகை நாட்களை கொண்டாட வந்திருக்கிறோமே, நீங்கள் இயேசுவுக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? நமக்கு தெரியும் இயேசுவுக்குள்ளே இருக்கிறதுனா என்ன, வெளியே இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். அவரை விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்ம நிறைய பாவங்களை செய்து கொண்டே இருப்போம். நம்மகிட்ட ஜபம் இருக்காது, நம்மகிட்ட வேத வாசிப்பு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, உண்மை இருக்காது, அவர் மேலே தாகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. நாம் பின்வாங்கி போனவங்களாக இருப்போம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவர் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு நீங்கள் தேடுவீங்க, ஜெபிப்பீங்க, வேதத்தை வாசிப்பீங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்க. இது எல்லாம் நம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவங்கள். இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ள சமாதானம் எப்பொழுதும் இருக்கணுமா, பூமியில் வாழ்கிற வரைக்கும் அது எப்பொழுதும் உங்களுக்குள்ள அந்த சமாதான நதி போல பெருக்கெடுத்து ஓடணுமா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ பழகி கொள்ளுங்கள். அதற்கு அவங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க. அவரை விட்டு பின்வாங்கி போவோமானால் அவருடைய ஆத்துமா நம்ம மேல் பிரியமாகிறாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக அந்த தேவதூர் என்ன சொல்லி துதிச்சாங்க, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்படின்னா என்ன? மனுஷர் மேல். அப்போ ஆண்டவர் நம்ம ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதாக இருக்கிறது, பூமியில் அக்கிரமம் பெருகினது என்று கண்டு மனுஷனை உண்டாக்கினதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார், தேவன் வருத்தப்பட்டான். நான் ஏன் இந்த மனிதனை உண்டாக்குனேன், அவனை எவ்வளோ சந்தோஷத்தோட நான் அவனுக்காக வானத்தை படைத்து பூமியை படைத்து எல்லா புல் பூண்டுகளையும் படைத்து அவனுக்காக எல்லாவற்றையும் நல்லதாக படைத்து அவனை என் கூட நான் சந்தோஷமாக அவன் கூட ஐக்கியமாக வாழணும்னு சொல்லி படைத்தேனே. ஆனால் அவனோ எத்தனை பாவம், எத்தனை அக்கிரமம், எத்தனை பொல்லாத நினைவுகளால் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை மனுஷர்களாகிய நம்மை உண்டாக்கினதுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில். அதனால தான் நோவாவின் காலத்தில் முழு உலகத்தையும் அவர் அழித்து போட்டார். தண்ணீர்னாலே 40 நாட்கள் மழை பெய்ய செய்து எல்லா ஊற்றுக்கண்களையும் திறந்து அழித்து போட்டார். நோவாவின் குடும்பம் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்த குடும்பமாக இருந்ததுனாலே அவர்களை மாத்திரம் பேழையில் வைத்து காத்தார். அதற்கு பின்பு வந்த சந்ததிகள் தான் நாம் எல்லாரும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், நோவாவின் நாட்களைப் போலவே பாவம் பெருகிவிட்டது. ஜனங்கள் நோவாவின் நாட்களைப் போலவே பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்குள்ள அந்த ஆண்டவர் மனுஷனை குறித்த மனஸ்தாபத்தோடு இருக்கும்போது இயேசு இரட்சகராய் வந்து ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு மனுஷர் மேலே தேவனுக்கு ஒரு பிரியம் உண்டாவதற்கு வழிவகுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உள்ள சந்தோஷப்படுது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது, அதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். அப்போ நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார். வேதத்தில் பாருங்கள், சில வசனங்கள் சொல்லியிருக்கு, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாகன்னு சொல்லியிருக்கு இல்லையா. நீதிமொழிகள் 15:8 வசனத்தில், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம், அவருடைய பண்டிகை நாட்களை கொண்டாடுகிற நாம், நம்முடைய இருதயம் செம்மையான ஒரு இருதயமாய் பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாய் இருக்கும் என்றால், நாம் உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால், நாம் நீதி நியாயம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், தேவனுக்கு நம்முடைய ஜெபங்கள் பிரியமானது.
நம்முடைய விண்ணப்பங்கள் பிரியமானது, நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. அப்போ மனிதர்களாகிய நம்ம மேலே, அவர் பிள்ளைகளாகிய நம்ம, ஒருவேளை அவர் பிள்ளைன்னு நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் உங்கள் மேலே அவர் பிரியம் இருக்குதா யோசிச்சு பாருங்கள். உங்கள் இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் நீதியினால் நியாயத்தினாலும் செம்மையானதாகவும் இருக்கும் என்றால் என்ன, தேவன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திலையும் பிரியப்படுவார். ஒருவேளை நீங்கள் உண்மையாக ஆண்டருக்கு முன்னால் நடந்தால் உங்கள் மேலே அவர் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், சங்கீதம் 147:11 சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு பயந்து, அவர் கிருபைக்கு, அவர் சமூகத்தில் போய் யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். உலக பிரகாரமாக நேரத்தை செலவழித்து, வீணா உலகத்துக்காகவே செலவழித்து, உலகத்துக்கு பின்னாலேயே ஓடி வேலை வேலை வேலை, அல்லாவிட்டால் படிப்பு, அல்லாவிட்டால் ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியம், வீணான பேச்சு, வீணா நேரத்தை செலவழிக்கிறவங்கள விட ஏதோ காலையில் கொஞ்சம் நேரம் எழுந்து ஜோமனா கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அத்தோடு விட்டு விடுறவங்கள அல்ல, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து நேரம் செலவழித்து ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, அவர் கொடுக்குற கிருபையின்படி, அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி, அவர் கொடுக்குற வழிநடத்தலின்படி தான் வாழ்க்கையை நடத்துகிறவங்க, அவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்பட்டிருக்கு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த பண்டிகை காலங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, இயேசுவால் மீட்கப்பட்ட நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு காரியம் உற்சாகமாய் கொடுக்கிறது. ஏழைகளுக்கு இறங்கு, ஏழைகளுக்கு கொடுத்து, இல்லாத மக்களுக்கு கொடுத்து, அவங்கள சந்தோஷப்படுத்தி, அந்த சந்தோஷத்தில் நாமும் சந்தோஷப்படணும். அப்போ உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். சுயநலமாக நம்ம பண்டிகைகளை ஆசரிக்காமல் நம்மால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு, தேவையான ஊழியர்களுக்கு நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம பண்டிகை கொண்டாடலை கர்த்தர் கட்டாயம் அங்கீகரித்து நம்மளை ஆசீர்வதிப்பார். 149:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். எந்த ஜனத்தின் மேலே? சாந்த குணம் உள்ளவர்கள் மேலே. அப்போ நம்முடைய பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் எப்போ பார்த்தாலும் டென்ஷன், கோபம், சண்டை இல்லையா, ஒருத்தருக்கு பழி தீர்த்தல், இப்படி வைராக்கியம், இப்படிப்பட்ட சுபாவங்களால் நாம் நிறைந்து இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு பயந்து பொறுமையோடு எல்லாவற்றையும் நம்ம சகித்து தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடப்போம் என்றால் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாய் இருக்கிறார். இதைத்தான் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்போ இப்படி பிரியமாய் நம்ம நடக்கணும், அவருக்கு தேவன் அதன் மூலம் மகிமைப்படணும், சந்தோஷப்படணும் தான் இயேசு நமக்காக இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு அதற்காக நமக்கு ரத்தம் சிந்தினார், நமக்காக ஒரு உயிரோடு எழுந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 காரியமும் இருக்கான்னு பாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு உங்கள் மூலம் மகிமை உண்டாகுதா? அடுத்து பூமியில் இருக்கிற நாளில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற விலையேறப்பட்ட சமாதானம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா? அடுத்து மனுஷர் மேலே, உங்கள் மனுஷராகிய உங்கள் மேலே கர்த்தருடைய பிரியம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அந்த காரியம் இல்லாவிட்டால் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிங்க, இரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய், எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீர் இந்த 3 காரியத்தையும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் உம்முடைய சமாதானம் நிரந்தரமாய் இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் இருக்கும்படியாய் நடத்துவீராக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பிரியம் இருப்பதாக. அப்படியா எங்களுடைய வாழ்க்கையை வணைந்து கொள்ளும் அப்பா. இந்த பண்டிகை நாட்களில் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.